2023-2024 MCQ 21. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த MCQ-னுடைய ஃபோட்டோ பார்ப்பீங்க. அந்த தெரிகிற MCQ-வை தான் நாங்கள் இப்போ உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்ட போகிறேன். சரி, அந்த MCQ-வில் இருக்கிற சாராம்சம் இதுதான். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு சுருளி ஒன்று இருக்குது. இந்த சுருளி வந்து மிகவும் நீளமான ஒரு சுருளி அமைப்பு இப்படி இருக்குது. அந்த சுருளிக்கு ஒரு மின்னோட்டம் வழங்கப்படுகிறது. ஒரு மின்னோட்டத்தை நாங்கள் இப்படி என்ன அமைப்பில் மின்னோட்டத்தை வழங்கப்படுகிறது. வழங்கப்பட்டதோட அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, இப்படி போகிற மின்னோட்டம் இப்படி போகிற மின்னோட்டம் இந்த திசையில் போகும். அப்படி எல்லாமே இந்த திசையில் போய் இப்படி போய் திருப்பி இந்த திசையில் போய் இந்த திசையில் போய் கொண்டே இருக்கும். பிறகு இதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இலத்திரன் ஒரு புரோத்தனை வி வேகத்தில் உள்ள அனுப்புகிறாங்க. ஒரு புரோத்தனை வந்து வி வேகத்தோட உள்ள அனுப்புகிறாங்க. அப்போ இந்த புரோத்தண்ட இயக்கம் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நாங்கள் இங்கே 2 விதிகளை பாவிக்கணும். ஒன்று வந்து வலக்கை தக்கை திருகு விதி, வலக்கை தக்கை திருகு விதி. ரெண்டாவது நியூட்டன்ட ரெண்டாவது ஃப்ளமிங்கின் நியூட்டனில் ஃப்ளமிங்கின் இடக்கை விதியை பாய்க்கணும். சரி, இப்போ 2 விதியை எப்படி பாய்க்கிறன்றதை பார்த்து இதுக்குரிய விடையை தரணும். இந்த புரோத்தண்ட இயக்கம் எப்படி இருக்கும்ன்றதான் கேள்வி. முதல்ல தக்கை திருகு விதியை பயன்படுத்தினாங்க. வழக்கை தக்கை திருகு விதியை பயன்படுத்தி என்ன செய்ய போகிறோம்னா, இதில் தொழிற்படுற காந்தப்புலத்தை பார்க்கணும். காந்தப்புலம் இது இயங்குதுன்னு சொன்னால் இதில் ஏதாவது புறவிசைகள் எதுவும் தொழிற்படுதா என்று பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இந்த இது 2 விதியையும் பாவிக்கிறோம். இந்த புறவிசை தொழிற்படுறதுக்கு, அதாவது ஒரு காந்தப்புலம் இதில் வருதா என்று பார்க்க போகிறோம். அப்போ இதன் அடிப்படையில் வந்து இதுக்கு எப்படி இந்த பக்கத்தால் தான் எங்களுக்கு என்ன செய்யுது, மின்னோட்டம் வந்து உள்பக்கத்தால், அதாவது இப்படி போனது இந்த பக்கத்தால் தான், உள்பக்கத்தால் தான் எங்களுக்கு இது வருது. இது போய் இப்படி போகிறது. ஆகவே எங்களுக்கு உள்பக்கத்தில் தான் என்ன செய்யும், மின்னோட்டம் போகும். அப்போ இங்கே வல பக்கத்தால், ஆகவே இந்த திசையில் வந்து பி இருக்கும். காந்தப்பாய அடர்த்தி வந்து இருக்குது இந்த திசையில். இதை நாங்கள் மாறி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. மாறி கொடுத்தோம்னு சொன்னால், உதாரணமாக இப்படி ஒரு சுற்றை நாங்கள் பயன்படுத்துகிறோம்னு வச்சுக்கொள்ளுமே. இதே தான் கீழே மின்னோட்டத்தை மட்டும் நாங்கள் திசையை மாற்றுறோம், அவ்வளோதான். அப்போ இப்படி போகும்போது என்ன செய்யும், இந்த திசையில் இந்த பக்கத்தால் உள்ள போய்கொண்டிருக்கும் மின்னோட்டம். அப்படி பார்க்கும்போது என்ன செய்யும், எங்களுக்கு இந்த திசையில் பி இருக்கும், எதிர் திசையில் பி இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், அதாவது இதை வந்து இப்படி ஒரு புரோத்தனை வந்து வி வேகத்தில் உள்ள அனுப்புகிறோம்னு வச்சுக்கொள்ளுவோங்க. சரி, எப்படி அனுப்புனாலும் எங்களுக்கு வழக்கை தக்கை திருகு விதியை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் பிஏ கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பிளம்பிங்கின் இடக்கை விதி ஏன் பாய்க்கிறோம்னா, இந்த புரோத்தனில் எப்படி விசை தொழிற்படும் என்றதை பார்க்க போகிறோம். ரைட், புரோத்தனில் விசை தொழிற்படணும்னா இந்த 3 விசைகளும், அதாவது 3 விஷயம் இருக்குது. விசை தொழிற்படணும்னா ஒரு காந்த பாயத்துக்குள்ளே ஒரு இது செய்யணும்னு சொன்னால் 3 இருக்குது. ஒன்று காந்தப்பாய அடர்த்தி முதலாவது. அடுத்தது அந்த கடத்தியில் வந்து மின்னோட்டம் போகணும். சரியா, அப்பத்தான் 3வது வந்து என்ன இருக்கும், ஒரு காந்த விசை ஒன்று தொழிற்படும். அது இது 3மே எப்படி இருக்கும், ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்க வேணும். ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்கணும், உள்நோக்கிய திசையில் செங்குத்தாக இருக்கணும். ஒன்று கொண்டு செங்குத்தாக இருந்தால் தான் எங்களுக்கு என்னவா இருக்கும், இது வந்து இதில் வந்து இந்த இது தொழிற்படும். அதாவது என்னென்னு சொன்னால், காந்தப்பாய அடர்த்தி மின்னோட்டம் செங்குத்தாக இருந்தால் காந்த விசை தொழிற்படும். இப்போ இங்கே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் இடக்கை விதி எடுத்து பார்த்தா, இடக்கையை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும், இது வளமையாக இந்த நடுவிரலை வந்து நாங்கள் கடத்தின்னு சொல்லுவோம். அதாவது மின்னோட்டம் போகிற திசை, இதை காந்த பாயத்தின் திசையை காட்டுவோம். இது அதில் தொழிற்படுற விசைன்னு பார்ப்போம். இதை எடுத்து நீங்கள் எப்படி பிடிச்சிங்கன்னு சொன்னால், காந்த பாயம் இப்படி இருக்குது,
கடத்தியும் என்ன செய்யுது, இதே திசையெல்லாம் போகுது. கடத்தின்னு சொன்னால் புரோத்தனை பொறுத்தவரையில் புரோத்தண்ட போகும்போது ஐயும் என்ன செய்யும், மின்னோட்டம் இதே திசையெல்லாம் இருக்கும். ஆகவே ஒரே திசையில் இருக்கிறபடியால் இதில் எந்த விதமான புற விசைகளும் தொழிற்படாது. ஆகவே இதால் ஏற்படுற காந்த விசை ஒன்றும் தொழிற்படாது. காந்த புலத்தினால் காந்த விசை உருவாகாது. இதில் புரோத்தன் v வேகத்துடன் எரியப்படும் போது. சரியா? அப்படியான சந்தர்ப்பமாக இருக்குமெண்டா இங்கே விசை ஒன்றும் தொழிற்படாட்டி என்ன நடக்கும், எங்களோட நியூட்டன்ட, அதாவது நியூட்டன்ட இப்போ பார்ப்போம். நியூட்டன்ட முதலாவது விதியை இங்கே யூஸ் பண்ணுவோம். நியூட்டனின் முதலாம் விதி என்ன? முதலாம் விதி அதாவது சமப்படுத்தப்படாத விசை அல்லது விலையில் விசை, சமப்படுத்தப்படாத விசை அல்லது என்ன விலையில் விசை என்றுவாங்க, விலையில் விசை. சரியா? தொழிற்படாத போது என்ன நடக்கும்? தொழிற்படாத போது சீரான வேகத்துடன் இயங்கிய பொருள் என்ன செய்யும், சீரான வேகத்தோடையே போகும். அது ஓய்விலிருந்து என்ன செய்யும், ஓய்விலேயே இருக்கும், விபூச்சியமாக ஓய்விலேயே இருக்கும். அவங்க இப்போ என்ன நடந்திருக்கு, நம்ம சீரான வேகத்துடன் நாங்கள் அனுப்பியிருக்கோம். ஆகவே இந்த புரோத்தன் என்ன செய்யும், சீரான வேகத்தோடையே போய்கொண்டே இருக்கும், சீரான வேகத்தோடையே பயணிக்கும். சீரான வேகத்துடன் பாதை மாறாது தொடர்ந்து பயணிக்கும். சரியா? ரைட். அப்போ இதை ஒவ்வொரு இதுலையும் பார்த்தோம்னா விடை வந்து 5வது விடையாக காணப்படும். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் அந்த விடையை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். விடை வந்து 5வது விடையாக இருக்கும்.